ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்-ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. ஸோ அப்போ இன்றைக்கி கஹஃப் சூரா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கேருந்து இந்த சூரா இந்த ஆரம்ப 10 வசனங்களில் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், அவனிடத்திலிருந்து கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும். அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வேதனை இருக்கான், அந்த வேதனையை அச்சமூட்டுறேன் நான். அல்லாஹ் சொல்றான், அந்த வேதனையை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின் லதுன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு வயுபஷிரல் மூமினீனல் லஸீனா, மூமின்களுக்கு நற்செய்தி சொல்றேன். யாமலூன சாலிஹாத், நல்ல செயல்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அன்னலஹும் அஜ்ரன் ஹசனா, அவர்களுக்கு சிறந்த கூலி இருக்கு. அவங்களுடைய அந்த நல்ல செயல்களை நான் வீணாக்க மாட்டேன், அந்த செயல்கள் பலன் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த வசனம் இருக்கு இல்லையா, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் லயுன்சிர பாசன் ஷதீதன், கடுமையான ஒரு வேதனை இருக்கு. அப்ப இந்த பாசன் அப்படி ஷதீதுனா கடுமை, பாசன் அப்படின்னா வேதனை. அப்போ பாசன்கிற வார்த்தைக்கு குர்ஆன்ல என்ன மாதிரி அர்த்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதனைன்னா அப்ப என்ன வேதனை? இது உலகத்துல வரக்கூடிய வேதனையை பேசுதா, மறுமையில் வரக்கூடிய வேதனையை பேசுதா, இல்லை வேற ஏதாவது ஒரு வேதனையை பேசுதா அப்படின்னா, இந்த பாசன்கிற வார்த்தை போரை குறிக்கக்கூடியது, போரையும் குறிக்கும். புரியுதா இல்லையா? அப்போ கடுமையான ஒரு போர் வரவிருக்கிறது, அந்த போரை குறித்து நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன் அல்லாஹ்னு சொல்றான். இப்போ இந்த பாசங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போ 2வது அத்தியாயத்தில் 177 அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிரீன ஃபில் பாசாஇ வஸ்ஸர்ராஇ வஹீன பாசி அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும்போது அந்த இடத்துல உலாயிக்கல் லஸீன சதகு உலாயிக ஹுமுல் முத்தகூன், வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும், துன்பத்திலும், துன்பம்ங்கிறது தனியாக போட்டாச்சு, பாசாய்ங்கிறது நோய் நொடிகள் போன்ற துன்பத்திலும் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும். அப்போ யுத்த சமயம் அப்படிங்கிறதுக்கு பாசாயிங்கிற அந்த வார்த்தை வந்து அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்போ எல்லாருமே என்ன மொழிபெயர்க்கிறாங்க இந்த இடத்துல, இந்த 2வது அத்தியாயத்தில் 177 பாசங்கிற வார்த்தைக்கு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ யுத்தம், அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல, அசாபுன்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான். வேதனைனா அசாபு தானே. இப்போ தன்னிடம் இருந்து ஒரு வேதனை இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லிக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், லயுன்சிர பாசன் ஷதீத். ஏன்னா சொன்னல இறுதி காலகட்டத்தோட இது மெர்ஜ் பண்ணக்கூடியது. அப்படிங்கும் போது இறுதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கடுமையான போர், அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு போர் இருக்கு. அந்த போர் நடக்க போது இது வேதனை தரக்கூடிய போரா அமையும். யாருக்கு அப்படிங்கும் போது மூமின்கள் பதறாதீங்க அல்லாஹ் சொல்றான். வயுபஷிரல் மூமினீன, மூமின்களுக்கு அந்த போர்ல வெற்றி இருக்கு அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய அந்த நற்செயல்கள், அது வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிட்டு இருந்த அந்த நற்செயல்கள் செஞ்சாங்கல்ல, அதற்குண்டான பலனை அவங்க பார்ப்பாங்க. இப்போ அதை வந்து அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த இறுதி காலகட்டத்தில் ஒரு போர் இருக்கு, அந்த போருக்குண்டான அந்த வெற்றி மூமின்களுக்கு சாதகமா இருக்கும். அதுல மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அவர் கை மேல் அந்த பலன் வந்து அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வேதனை இருக்குல்ல, இந்த போர், இது பாத்தீங்கன்னா பனி இஸ்ராயில் சூறாவிலையும் அல்லாஹ் வந்து பேசுறோம்.
அதான் சொன்னல, அந்த 2 சூறாவுக்கு லிங்கும் இருக்கும். அந்த இடத்துல முன்னாடி அல்லாஹ் பேசிட்டு வரான். என்ன சொல்றான் அப்படின்னா, வ இம்மின் கரியத்தின் இல்லா நஹனு முஹ்லிகுஹா கப்ல யௌமல் கியாமா அவு முஅஸ்ஸபூஹா அஸாபன் ஷதீதன் கான ஸாலிக ஃபீ கிதாபின் மஸ்தூரா. இன்னும் கியாம நாளைக்கு முன்னர் அழிச்சாட்டியம் செய்யும் எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. அழிச்சாட்டியம் பண்ற ஊர் இருக்குல்ல, அழிச்சாட்டியம் பண்ற ஊரை நான் சும்மா விட மாட்டேன். அதை ஒரு வாட்டியாவது நான் அழிச்சே தீருவேன். எப்போ அழிப்பான்? கியாம நாள்ல இல்லை, கியாம நாள்ல உலகமே அழிஞ்சிரும். கியாம நாளுக்கு முன்னர் அல்லாஹ் சொல்றான், கப்ல யௌமல் கியாமா, கியாம நாளுக்கு முன்னாடி நம்ம அழிப்போம். அல்லாஹ் சொல்லி சொல்றான், இது லவ்ஃபுல் மௌஃபுல் என்னும் ஏட்டில் வரையப்பெற்றே இருக்கிறது. இது நான் அங்கே எழுதிட்டேங்கிறேன். 17ஆம் அத்தியாயத்தில் 58ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அஸாபு அழிச்சாட்டியம் பண்ற ஒரு நகரத்தை பிடிச்சே தீரணும் மறுமை நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யூரோப் கண்ட்ரிஸ் உருவாயிருக்கா? இன்னைக்கு மேற்கத்திய அமெரிக்கா எப்போ உருவாச்சு? இப்போதானே உருவாச்சு. 1700 800 இப்போதான் கொலம்பஸ் போய் கண்டுபிடிச்சு அப்போதானே உருவாச்சு. ஆஸ்திரேலியா இப்போதானே உருவாச்சு. நியூசிலாந்து இப்போதானே உருவாச்சு. அப்போ இந்த நாடுகள் எல்லாமே அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு தடவை இதெல்லாம் அழிவை சந்திக்கணும். அழிவை சந்திக்காம இந்த நாடுகள் தப்பிக்காது. அப்போ ஒரு தடவை இது நடந்தே தீருங்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அதை நான் லவ்ஃபுல் மௌல்ஃபுல்ல எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இப்போ அல்லாஹ்வுடைய அந்த வேதனைன்னு வந்துருச்சுல்ல, அப்போ வேதனைனா எப்படிப்பட்ட வேதனை? மலக்குகளை கொண்டு அழிக்க போறானா அப்படின்னா, குர்ஆன் 3 விதமான வேதனைகளை தன்னுடைய வேதனையாவே அல்லாஹ் சொல்றான். தான் வேதனை கொடுக்கிற ஸ்டைலு 3 விதம்ல இருக்கும். இந்த 3ல ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு அந்த ஊர்கள் அழிக்கப்படுறது நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபியே நீர் கூறும், உங்களுக்கு தலைக்கு மேல் இருந்தோ ஹுல் ஹுவல் காதிரு அலா ஐ யப் அஸ அலைக்கும் அஸாபன் மன் ஃபௌகிக்கும் அவு மின் தஹத அர்ஜுலுக்கும் அவு யல்பிசுக்கும் ஷியன் வ யுஸிக பாஸுக்கும் பாஸ. இதுலயும் பாஸங்கிற அந்த வார்த்தை வருது பாருங்க. பாஸ உன்சுரு கைஃப நஸர்ருஃபு ஆயாத்து லஅல்லஹும் யஃப்கஹூன். நபியே நீர் கூறும், உங்கள் தலைக்கு மேல் இருந்தோ அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழ் இருந்தோ உங்களுக்கு துன்பம் ஏற்படும்படி செய்யவும் அல்லது உங்களை பல பிரிவிலாக்கி உங்களில் சிலருடைய கொடுமையை அனுபவிக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். 3 வடிவம். ஒன்று தலைக்கு மேல இருந்து வானத்திலிருந்து அஸாப் வரும், அல்லது உங்க கால்களுக்கு கீழே இருந்து நிலநடுக்கங்கள் மூலமா அஸாப் வரும், அல்லது உங்களில் சிலரை சில டீமா ஆக்கி அடிக்க மோத விட்டுருவேன், அதன் மூலமா அஸாப் வருங்கிறான். அப்போ பல சமுதாயம் இறை தூதர்களை நிராகரிச்ச அந்த சமுதாயம் பல விதமா அழிக்கப்பட்டுச்சு. அதுல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து எப்படி அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்தான்? அபூஜஹலுக்கு எப்படி அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்தான்? மனிதர்களுடைய கைகளை கொண்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். பத்ரு போர் என்னது? அழிக்கப்படுற, அதுதான் அது அஸாபே இஸ்திசால் தான். உஹது போர் என்ன? மக்கா வெற்றி என்ன? மக்கா வெற்றியில் போது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எல்லாருமே ஏன் மரண தண்டனை கொடுக்க சொன்னாங்க? அது எல்லாம் காரணம் என்னன்னா, ரசூலை நிராகரிச்ச அந்த அஸாபே இஸ்திசால். அதுக்கப்புறம் அந்த வேற யாருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் பாத்தீங்கன்னா அதை கொடுக்கல. அப்போ அல்லாஹ்வுடைய சுன்னத்து புரிஞ்சிருச்சா இல்லையா? அழிச்சாட்டியம் பண்ற ஊருவை நான் அழிப்பேன் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அழிச்சாட்டியம் பண்ணாத ஒரு அழிச்சாட்டியம் இன்னைக்கு பூமியில் நடந்துட்டு இருக்கு. என்னது? இறைவனை இதற்கு முன் யாருமே நிராகரிச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் குர்ஆனை அழிச்சதுன்னு சமுதாயம் சொல்லுது பாரு. அது எல்லா சமுதாயம் என்ன பண்ணுச்சு? இணைதான் வைக்கும், ஷிர்க் வைக்கும். அதுவும் எதுக்காக ஷிர்க் வைக்கும்? அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு கடவுள் பின்னாடி போகாது, அல்லாஹ்வுடன் அது நெருக்கமாக்கி வைப்பாங்க. இந்த இணை வைக்கக்கூடிய இந்த கடவுள்கள் அல்லாஹ்வுடன் எங்களுக்கு நெருக்கத்தை அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் அவங்க இணை வச்சாங்க. அதுக்காகவே அல்லாஹ் அவங்களை அழிச்சிருக்காங்க போது நீ ஒருத்தன் ஆளே கிடையாது அப்படின்னா அல்லாஹ் விடுவானா? அப்ப அல்லாஹ் ஒரு விட்டுட்டு இருக்கான். அப்போ இவங்கெல்லாம் டெக்னாலஜியில பயங்கரமா போயிட்டாங்க, இவங்க எங்கேயோ போயிட்டாங்க, இவங்களை அல்லாஹ் பார்த்து சும்மா விட்டுட்டு இருக்கிறான்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் எடுத்துங்க, எடை மோசடி ஒரு குற்றம், அந்த ஒத்த குற்றத்துக்காக சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? பூமியிலே அழிக்கப்பட்டாங்க. ஓரின சேர்க்கை ஒரே ஒரு குற்றம் அந்த உம்மத்தில் இருந்தது. விபச்சாரம், இந்த பாம்பைங்கிற அந்த நகரம்லாம் விபச்சாரத்தினால அழிக்கப்பட்டுச்சு. மனிதர்களை அடிமைப்படுத்துவது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் குற்றத்துக்காக மொத்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு.
இன்னைக்கு எல்லாமே கலந்து அதோடைய உச்சத்தை அடைஞ்சிருச்சு. அவங்க அதாவது அவங்க கூட ஆணு தான் விபச்சாரம் பண்ணான், பெண்ணு விபச்சாரம் நடந்ததா வரலாற்றுல? அதாவது அப்படிதான் இருந்துச்சே தவிர இப்படி கிடையாது. அப்ப இது இன்னும் அழிச்சாட்டியும் இதே மாதிரி ஓப்பன் செக்ஸ், ஃப்ரீ செக்ஸ், என்னென்ன கருமாந்திரம் இருக்கோ எல்லாத்தையுமே அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அஸாபு வரல. அப்ப அல்லாஹ்வுடைய அஸாபு வரப்போது, அந்த அஸாபை தான் அல்லாஹ் இந்த இடத்துல குறிக்கிறான். தன்னுடைய அந்த கடுமையான ஒரு போர் மூலமா இவங்களை நான் அஸாபு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தது இது யாரை குறிக்காது? மூமின்களுக்கு குறிக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. மூமின்களுக்கு நற்செய்தி இருக்கு, நீங்க கவலைப்பட. போர் வருது, அஸாப் வருதுன்னு ஒண்ணு நீங்க பதறாதீங்க, உங்களுக்கு நற்செய்தி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்த வசனங்கள்ல இது யாருக்கு குறிக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். வயுன்சிரல் லஸீன காலு தகஸல்லா வலதா. மேலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மகனை ஏற்படுத்தி கொண்டான், அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுறாங்க, அவர்களை எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அஸாபு யாரை டார்கெட் பண்ண போகுது? அல்லாஹ்வுக்கு மகன் இந்த பிலாசபி யார் பேசுறாங்களோ அவர்கள் மூலம் இந்த உலகத்தில் ஒரு ஃபசாது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபசாது காரணமானவர்களை என்ன பண்ண போறான்? அல்லாஹ் பிடிக்க போறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதை பற்றிய எவ்வித ஞானமும் அவர்களிடம் இல்லை, அவர்களுடைய மூதாதையரிடமும் இருக்கவில்லை. அவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த பேச்சு எத்தனை மோசமானது, அவர்கள் வெறும் பொய்யைத்தான் கூறுகின்றார்கள். இதை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அஸாபுக்கு தகுதியான அந்த கூட்டம் என்ன கொள்கையில் இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கு. இப்போ நீங்க யூரோப்ல எல்லாம் என்ன சிந்தனை? யூரோப்புடைய கடவுள் கொள்கை என்ன? இறைவனுக்கு மகன். அது அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ ஆரம்பத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி சொல்லலை. இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அவங்க முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவங்க அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பிள்ளை, அவ்வளோதான். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த டோன்ல தான் அவங்க அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் யூதர்களும் சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பிள்ளை அப்படின்னா மனிதர்களில் ஒருத்தன் அல்லாஹ் செலக்ட் பண்ணி தத்து எடுத்துட்டான். புரியுதா இல்லையா? அவன் மனித குழந்தை தான், அவனை தத்து எடுத்துட்டான், தனக்கு வாரிசா எடுத்துக்கிட்டான், இப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னாங்க. ஆனா பின்னாடி நாள் பட தான் என்ன சொல்றாங்க பைபிள்ல, அது ஜாகிர் நாயக்குடைய அந்த விவாதம், அப்புறம் அஹமத் தீதாதுடைய அந்த ஆர்குமெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இடைச்செருகள். பைபிள்ல ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், பிகாட்டன் சன், அதாவது பெற்றெடுத்த பிள்ளை அப்படி. இது அபாண்டமான சொல்லுது. புரியுதா இல்லையா? இறைவனுடைய பிள்ளை அப்படின்னா மனிதர்கள் ஒருத்தனை தத்து பிள்ளையா எடுத்துக்கிறது ஒரு பெரிய மேட்டர், அது அவ்வளோ அசிங்கம் கிடையாது. பெற்றெடுத்தான் இறைவன், பிகாட்டன் சன் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி அதை ஆட் பண்றாங்க. அது கிறிஸ்தவர்கள்லேயே சிலர் என்ன பண்றது இல்லை, அந்த வசனத்தை வந்து ஏற்கிறது இல்லை. இந்த வார்த்தை இந்த மேற்குலக கலாச்சாரம் இருக்குல்ல, இவங்க இதைத்தான் இவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. பெற்றெடுத்த பிள்ளைங்கிறது என்ன ஆயிரும், ரெண்டு இறைவன்கிறது சமமாயிரும். இது வந்து இதுக்கு முன்னாடி உலகத்தில் எவனும் பேசினது கிடையாது. இதுவும் இதுக்கு முன்னாடி வான பூமியில எவனுமே பேசினது கிடையாது. அதை எந்த அளவுக்கு இரண்டு இறைவன் என்பது எந்த அளவுக்கு அபத்தமான அல்லாஹ் சொல்றான். இவங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்கன்னு இவங்களுக்கு புரியலங்கிற. அல்லாஹ் ஒரு மகனை பெற்றெடுத்துட்டாங்க, இவங்க கேஷுவலா பேசுறாங்க. அதுக்கு மீனிங் என்ன தெரியுமாடா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான், அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அவனாலேயும் முடியும்னு அர்த்தம். அப்படிதானே? என்ன ஒரு மனித குழந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அதே தானே இன்னொரு மனித குழந்தைக்கு இருக்கும். அப்போ ஒரு கடவுளுக்கு என்ன ஆற்றல் இருக்கு? வானம் பூமியை நிர்வகிக்கக்கூடிய அந்த சந்திரனை இயக்கக்கூடிய ஆற்றல், சூரியனை இயக்கக்கூடிய ஆற்றல், உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல், மழை பெய்ய வைக்கக்கூடிய ஆற்றல். இந்த ஆற்றல் ஒரு இறைவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அல்லாஹ் சூரியனை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ்ல இயக்கிட்டு இருப்பான். இந்த அல்லாஹ்வுடைய மகன் வந்து என்ன பண்ணுவார்? அவரு தன்னுடைய ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுவார். 2 HP மோட்டர் இயக்கிட்டு இருக்குது ஒரு பொருளை, அந்த இடத்துல 4 HP மோட்டர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? மிஷின் என்ன ஆகும்? அதோடைய சிஸ்டமே குறைஞ்சி போயிடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு மகன் இருக்குன்னு சொன்னா வானம் பூமி வெடிச்சிருண்டாங்கிறான். அப்போ இதை வந்து அந்த அளவுக்கு முட்டாள்தனமான கருத்து, இதை விளைவு தெரியாம இவங்க அபத்தமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றேன். இது கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இந்த இது கிடையாது. அப்ப இந்த கருத்து வச்சாங்க இல்லையா இவங்க, இந்த கடவுளுக்கு மகன் அப்படிங்கிறது, இதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இறைவனே வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு உலகம் வந்து அப்டேட் ஆகி நிற்கிறது இல்லை. இது காரணமே இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஒரு சித்தாந்தத்தை வச்சாங்க, கடவுளுக்கு மகன்னு. அடுத்து நான் எழுப்பின அந்த கேள்விகள் இருக்குல்ல, அந்தந்த காலத்தில் அறிஞர்கள் எழுப்பினாங்க, கிறிஸ்தவ அறிஞர்களே எழுப்பினாங்க. எப்போ கடவுளுக்கு மகன்னா அப்புறம் அவருக்கும் ஆற்றல் இருக்கும்ல, அப்போ அவர் இப்படி பண்ண முடியுமில்ல, அப்படி பண்ண முடியும்ல. கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல.
அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்ல முடியல. அதனால அவங்க கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு எதிராக பேசக்கூடாதுன்ட்டாங்க. சர்ச்சுக்கு எதிராக, சர்ச்சு ஒரு விஷயத்தை பேசிருச்சு, ஒரு அக்கீதாவை சொல்லிருச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம உலமாக்கள் அதை கையில் எடுத்துருக்காங்க, ரொம்ப லேட்டாக அதை கையில் எடுத்துருக்காங்க. இங்கே எங்கள் அக்கீதாவுக்கு மாற்றமா நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இதை பேசின உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ மனிதனுக்கு பேச்சுரிமை ஆஃப் பண்ணால் மனிதன் அமைதியாக இருப்பானா? சிந்திக்கிற உரிமை அவங்கள்ட்ட இருந்து பறிச்சிட்டிங்கன்னா அவன் சும்மா இருப்பானா? கிளர்ச்சி ஏற்படுறான். அவன் சந்தர்ப்பம் பார்க்குறான், 1000 வருஷமா எந்த காலகட்டத்தில் கை ஓங்குதுன்னு பார்க்குறான். அப்போ என்ன ஆகுது, அந்த மேற்கத்திய உலகத்தில் அந்த கிளர்ச்சி வெடிக்குது. வெடித்து படிப்படியாக என்ன பண்ணுறான், அந்த போப்புடைய அவங்களுடைய அந்த அடக்குமுறை இதை மதமாக ஆக்கி அதை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளை எதிர்த்து கேள்விக்கு இவங்க பாவ மன்னிப்புங்கிற பேரில் விபச்சாரம் பண்ணால் மன்னிச்சிருவாங்க, அதுக்கு பணம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க பண்ணி 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 கடைசியாக என்னாச்சு, இது மனிதனை சுரண்டுவதற்காக மதங்கள் ஒரு டூலாக பயன்படுது. அதனால என்ன பண்ணலாம், மதங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக தான் இந்த மூவ்மெண்ட் தொடங்கிச்சு, நாத்திகம்ங்கிறது. அது அங்கிருந்து இங்க வந்தான். இந்து மதத்தில் என்ன நடக்குது, அதே தான் நடக்குது. அதே இது பராசக்திய வசனம் கூட என்ன, கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, கடவுளை வைத்து பிழைப்பு நடத்தாதீர்கள் என்று தான் சொல்கிறேன். அதை வச்சு ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றோம். அப்போ கடவுள் பெயரை வச்சு ஏமாத்துறது தான் இன்னைக்கு பிரச்சனை. அதே நடந்தது இருந்தது எங்க, முஸ்லிம்களும் அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கடைசியாக என்ன பண்ணாங்க, எல்லா மதங்களும் ஃப்ராடு மதங்கள் அப்படிங்கிறத என்ன போச்சு. இவங்க 2 மதங்களுமே, கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன சித்தாந்தத்திலே கோளாறு இருக்கு, அவங்களுடைய அடிப்படை புத்தகங்கள்லேயே கோளாறு இருக்கு. அதே இஸ்லாத்தில் என்ன, புத்தகத்தில் கோளாறு இல்லை, அதை வழி நடத்தக்கூடிய அதாவது இந்த 3 வண்டியும் வண்டியே ரிப்பேரு, நம்ம வண்டியில் என்ன டிரைவர் தான் ரிப்பேரு. வண்டி சூப்பர் வண்டி, இது ஓடக்கூடிய வண்டி. அவன் என்ன நினைக்கிறான், 4 வண்டியுமே தேராது, 4 வண்டியுமே ஊருக்கு போய் சேராது, இது மனித குலத்துக்கு லாய கட்டுறது அப்படின்னு சொல்லி எல்லா வண்டியும் கொண்டு போய் ஸ்கிராப்ல போடுன்ட்டான். அப்ப இது யூத மதத்தில் என்ன கொடுமை, அவங்க எப்படி எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, யூதர்கள் ஒரு பாவம் செஞ்சா பாவம் கிடையாது, யூதன் அல்லாதவன் ஒரு பாவம் செஞ்சா அது பாவம். இந்த சித்தாந்தம் நீங்க உலகத்துக்கு மத்தியில் வைங்க, நீங்க உங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க தைரியமா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. பண்ணவே முடியாது. அதனால தான் இவங்க தாவா பண்றது இல்லை. ஏன் பண்றது, இதை எப்படி போய் தாவா பண்றீங்க, உன் கொள்கையிலே உனக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு கொள்கை நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிக்குது அப்படின்னா ஒரே கொள்கை எது, இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த கொள்கையுமே இன்னைக்கு சேலஞ்சுக்கு வரவே வர. அதான் சொல்றேன், மூசா நபியோட கைத்தறி மட்டும்தான் போட்டிக்கு தயாரா இருக்கு, மீதி எல்லாமே கயிறு, இது மட்டும்தான் பாம்பா மாறும், மீதி எதுவுமே நடக்காது. அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்ன ஆயிருச்சு, இந்த கடவுள் சித்தாந்தம் இதை வந்ததுனால ஏற்பட்ட ஃபசாது இந்த உலகத்தையே மிகைச்சிருச்சு. அதை பத்தி அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஃபல்லால் நபியே, இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு உமது உயிரை மாய்த்து கொள்வீர் போல் இருக்கிறது. இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 6வது 18வது அத்தியாயத்தில் 6வது வசனம் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் படிச்சது ஐஎஃப்டியோடைய டிரான்ஸ்லேஷன். அது அவங்க மௌலானா என்ன தமிழில் அவர் உருதுல வேற மாதிரி பண்ணியிருக்கலாம், இது தமிழில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு உமது உயிரை மாய்த்து கொள்வீர் போலும். இதுல ஒரு வார்த்தையை அவங்க விட்டுறாங்க, ஆசாரிஹிம் அல ஆசாரிஹிம்ங்கிற அந்த வார்த்தை, அந்த அதன் சுவடுகள் அப்படின்னு. நீங்க வார்த்தைக்கு வார்த்தைன்னு இருக்குல்ல, இந்த தமிழில் குரான் ஆப்லயே பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வாரேன்னு இருக்கும், அதை அடிச்சு பாருங்க, அப்போ தெரிஞ்சிடும் ஒரு 2 வார்த்தையை அவங்க விட்டுட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே அப்துல் ஹமீது பாகவி இருக்கார்ல, அவர் நபியே, இவர் இவ்வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீங்கள் துக்கம் அடைந்து அவர்களின் அடிச்சுவடுகள் மீது, இவர் அடிச்சுவடு போட்டார், உங்கள் உயிரை அழித்துக் கொள்வீரோ, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பார்த்து நீங்க உங்க உயிரை இது பண்ணிக்குவீங்களோ அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. ஆனா ஒரு கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவுரையை அவர்கள் ஏற்காமல் இருப்பதனால், எந்த அறிவுரையை, குர்ஆனை அவங்க ஏற்காமல் என்ன இருக்கிறாங்க, தன்னுடைய அந்த பிடிவாதத்திலே இருக்கிறாங்க, இறைவனுக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படிங்கிற அந்த பழைய சித்தாந்தத்திலே இருக்கிறனால், அதனால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு, அதனால் உலகம் எவ்வளவு பெரிய பாதிப்பு சந்திக்கும், அந்த பாதிப்பு ஏற்பட்டு அலங்கோலமாக கிடப்பதையும், அந்த நாள் அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுல பாதிப்பு அடைஞ்சி பாதிக்கப்பட்ட நிலையில இவங்க கிடப்பாங்க இல்லையா, அதை நீர் பார்த்தால், இவங்க அடி வாங்கி நொந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதை நீ பார்த்தீங்க அப்படின்னா உமது உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவு வேதனை அடைவீர்.
அந்த நேரத்தில் நீங்க உலகம் இருக்கிற கண்டிஷன் நீங்க பாருங்க, அவ்வளோ ஃபசாத் இருக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா செத்தே போயிருவீங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா பாருங்க, அந்த ஜாஹிலியத்தையே பொறுத்துக்க முடியாம ஹீரா குகையில போய் உக்காந்தாங்க. இன்னைக்கு ரசூல்லா வந்தாங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்க என்ன இருக்கும். இன்னைக்கு உலகம் இந்த கொள்கையினால ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து, நம்ம முஸ்லிம்கள் பண்ற கூத்தை பார்த்து, முஸ்லிம் நாடுகள்ங்கிற பண்ற கூத்தை பார்த்து, இதெல்லாம் பார்த்தா ரஹமத்துல்லா ஆலமீன் என்ன பண்ணுவார்? இதுக்கு நான் செத்தே போயிடலாம், இது நான் உயிரோடவே இருக்க தேவையில்லை, இது இப்படி நாசமா போய் கிடக்குதுன்னு நினைப்பாங்க. இன்னொரு ஒரு படி மேல, இதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அசாபின் காரணமா இவங்க இப்படி உலகத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்குனாங்க இல்லையா, இதன் காரணமா இந்த போர் நடக்கும் இல்லையா, அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பூமி இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். புரியுதா இல்லையா? அந்த கடைசி அந்த இறுதி போர் இருக்குல்ல, அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பூமியை பார்த்தீங்கன்னா உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும், நீங்க எவ்வளவு நொந்து போயிருவீங்க. அப்பனா அந்த பூமி அப்படி இருக்கும். அது ஹதீஸ்கள்ல வரும்ல, ஒரு அப்பாவுக்கு 99 100 மகன்கள் இருந்தா 99 பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு பறவை பறந்து இப்படி போகும், அது கீழே உடல்களை அது பார்த்துக்கிட்டு அதனால பறக்க முடியாம அது விழுந்து செத்துரும். அந்த அளவுக்கு மனிதர்கள் கொத்து கொத்தா செத்து கிடப்பாங்க. இந்த காட்சியை ரசூலா பார்த்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? அப்ப அதாவது சொல்லலாம் ஆசாரிஹிம் அப்படின்னா, ஆசார்னா என்னன்னா அந்த பழம், அது என்ன சொல்றது, கண்காட்சின்னு அர்த்தம். அவங்களுடைய அந்த காட்சிகள், அந்த காட்சிகளை நீ பார்க்கும் போது அப்படின்ட்டு அதுதான் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். இந்த பூமி அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? அலங்காரமா ஆக்கியிருக்கான். இதற்கு அலங்காரமா ஆக்கியிருக்கான். இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக. இந்த உலகத்திலேயே யார் நல்ல செயல்கள் செய்யறாங்க, கெட்ட செயல்கள் செய்யறாங்கன்னு சோதிக்கிறதுக்காக இதை அலங்காரமா ஆக்கியிருக்கோம். இறுதியில் நிச்சயமாக இவை அனைத்தையும் வெற்று திடலா ஆக்கிடுவோம். இந்த நியூயார்க்கு, இந்த சிகாகோ, இந்த லாஸ் வேகாஸ், இந்த லண்டன், இந்த சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் அலங்காரம் ஆயிருச்சா? இதை மறுபடியும் நான் நீக்கிறோம், ஒரே ஷேவிங் பண்ணிடுவேங்கிறேன், ஒரே ஷார்ப் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறான். இப்போ இதுதான் அந்த போரை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விமர்சனம். இப்போ இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த போரை பற்றி அல்லாஹ் சொல்றான்ல 2வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? தன் புறத்தில் இருந்து வேதனை அப்படிங்கிறான், மின் லதுன்ஹு அப்படிங்கிறான். அப்போ தன் புறத்தில்ங்கிறது அந்த வார்த்தைக்கு மீனிங் ரொம்ப டெப்தான வார்த்தை. அது எதுக்காக அந்த வார்த்தை இப்போ அல்லாஹ் பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கரியா நபி துவா கேட்குறாங்க, தன்னுடைய எனக்கு ஒரு மகனை கொடு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க துவா கேட்குறாங்க? நான் கிழவன் ஆயிட்டேன், வயது முதிர்ந்தவன் ஆயிட்டேன், என் மனைவி மலடியா இருக்கா, அவளும் கிழவி ஆயிட்டா, குழந்தை பிறப்பதற்கு எந்த சாத்திய கூறுமே இல்லை, உலக ரீதியா எந்த சாத்திய கூறுமே கிடையாது. நீங்க சயின்ஸில் போங்க, டெக்னாலஜி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இந்த வயது முதிர்ந்து இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அவன் சொல்லிடுவான் நோ பாசிபிலிட்டி, 0%. அப்போ இந்த நேரத்தில் அவர் துவா கேட்கும்போது என்ன சொல்றாரு? இறைவா உன் புறத்தில் இருந்து மின் லதுன்ஹா. அப்போ காரண காரியமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குல்ல, அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? மின் லதுன்ஹு, அதாவது என் புறத்தில் இருந்து அப்படிங்கிறான். அப்ப இந்த போரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, காரண காரியமே உலக ரீதியா இருக்காது, உலகம் சண்டை போடுற ஒரு மூட்லே இருக்காது, ஆனா சண்டை நடக்கும். புரியுதா இல்லையா? உலகம் சண்டை போடுற மூட்லே இருக்காது, அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது, நான் எதுக்குடா உன்னை அடிக்க போறேன் அப்படின்னு தான் இருப்பான். ஆனா போர் நான் இழுத்து நடக்க வைப்பேன், அது என் சார்பா சாட்டி விடப்படக்கூடிய அது போர் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்கு. இதுக்கு அல்லாஹ் முதல்ல இது எதுக்காக இவங்களை அந்த போர்ல கொண்டு வராங்கிறது பார்த்துருவோம். யூரோப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு போருடைய ரூல்ஸ் என்ன? ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிக்கணும்னா ரூல்ஸ் என்ன? நான் சொன்னல, ஒரு பாவங்கள் மிகச்சி செய்யணும். அப்ப எல்லாத்துலயுமே இது பாவங்கள் இவங்க ஓரவர செய்யறாங்க. பாவம் செஞ்சா அல்லாஹ் அந்த ஒரு சமுதாயத்தை அழிச்சிருவானா? பாவம் செஞ்சா ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருவானா? அழிக்க மாட்டான். என்ன பண்ணுவான் அல்லாஹ்? எச்சரிக்கை. அப்ப நேரான வழி யார் காட்டுவா? ரசூல். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு ஊரை நாம அழிக்கிறதா இருந்தாலும் ஒரு ரசூலை அனுப்பி அவர் ஹுஜ்ஜத்தை நிறுவுவார். அந்த ரசூல் என்ன பண்ணுவார்? ஹுஜ்ஜத்தை நிறுவுவார். அவர் ஆர்குமெண்ட் பண்ணுவார். உங்களை படைச்ச ஒருத்தன் இருக்கான், நான் அவனுடைய தூதன், இது அவனுடைய வேதம், இந்த 3 விஷயத்தை அவர் ப்ரூவ் பண்ணுவார்.
ப்ரூஃப் பண்ற வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பான். யாருக்கு? ஃபிரௌனுக்கா இருக்கட்டும், அபூஜஹிலுக்கா இருக்கட்டும், ப்ரூஃப் பண்ணி அந்த ரசூல் என்ன சொல்லிடுவாரு, முடிச்சிட்டேன் அல்லாம்பர், எல்லாம் முடிச்சிட்டேன், நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், இவனும் நான் ரசூல்னு ஒத்துக்கிட்டான், ஆனால் ஏற்க மாட்டேங்கிறான். துனியாவுடைய ஒரு காரணத்தின் காரணமாக, உலக மோகத்தின் காரணமாக இவன் என்ன பண்ணுறான், என்னை ரசூலா ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இனி நீயாச்சு இவங்களாச்சு உன்னுடைய சமுதாயம் நீ விரும்பியதை பண்ணிக்கோன்னு அவர் ரசூல் என்ன பண்ணிடுவார், விலகிடுவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு ரசூல் இருக்காங்களா? இல்லை. அப்போ ரசூலுடைய அந்த சார்பா நின்று செய்ய வேண்டிய அந்த வேலை யார் செய்யணும்? முஸ்லிம் உம்மத் செய்யணும். அப்ப அந்த உம்மத்து நாம செஞ்சோமா? கிடையாது. 30வது வருஷத்துலயே அந்த பணி நின்றுச்சு. அலி ரலியல்லாஹு அவங்களோட அந்த பூமியில ஹுஜ்ஜத்து காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் ஹுஜ்ஜத் இருக்கா? அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜத் இருக்கா இந்த உலகத்துல? கிடையாது. அதனால தான் இவங்களுக்கு தவணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஆனாலும் ஹுஜ்ஜத்துடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ரசூல் வந்து நிறுவனம் இல்ல, அந்த குற்றவாளிக்கு இது அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு புரியணும். புரியுதா இல்லையா? ஹுஜ்ஜத்துன்னா என்ன அப்படின்னா, ஃபிரௌனுக்கு நல்லா புரியணும், மூசா ஃப்ராடு கிடையாது, இது உண்மையான தீன் தான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு மனசுல மறைச்சிக்கிட்டு ஏத்துக்க கூடாது. இதுதான் ஹுஜ்ஜத்துடைய அசல் பர்பஸ். இப்ப இன்னைக்கு யூரோப்ல வந்து ஹுஜ்ஜத்து நிறுவப்பட்டுருச்சா? யூரோப்லயும் பிரான்ஸ்லயும் ஜெர்மனிலையும் பிரிட்டன்லயும் ஹுஜ்ஜத்து நிறுவப்பட்டுருச்சா? அமெரிக்காவில் நிறுவப்பட்டுருச்சா? நிறுவப்பட்டுருச்சு. எப்படி அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனை வந்து அவங்க கோணலாக்குறாங்களா இல்லையா? எங்கேயும் இந்த தீனு மேலோங்கிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்களா இல்லையா? முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் அவங்க வேணாங்கிறாங்க? அவங்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய தீனுன்ட்டு. புரியுதா இல்லையா? இவங்க அந்த அளவுக்கு ஷார்ப்பு. இவங்களுக்கு ரசூல் வரணும்லாம் அவசியம் கிடையாது. கிதாபை வச்சே இவங்க ஹுஜ்ஜத்து பண்ணிக்க முடியும். வரலாறே இவங்க ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி இவங்க எடுத்துக்குவாங்க. புரியுதா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கல்வெட்டு கிடைச்சா அதை அதை கார்பன் டெஸ்ட் கொடுத்து இவங்களால் அந்த மெசேஜ்களை எடுத்து விளங்கிக்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இவங்க படிச்சு பார்த்துட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க, இவர் மனிதர் கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ தங்கள் மேல இவங்க ஹுஜ்ஜத்து பண்ணிக்கிட்டதன் விளைவு தான் 60,000 புக்கு எழுதுறான் இந்த 50 வருஷத்துல. எதுக்கு எதிரா? இஸ்லாத்துக்கு எதிரா. இஸ்லாத்தை எதுக்கு? ஏதோ ஒரு பகுதியில் இஸ்லாம் தலை தூக்குதுன்னா எதுக்கு அடிக்க வரான்? ஹுஜ்ஜத் இல்லாமலா? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இந்த முட்டாள் பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட வேண்டியது தானே. இந்த தொப்பி வச்ச இந்த டுபாக்கூருங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான் தானே. சையத் குத்துப் ஏதோ தாவா பண்ணு விட்டுற வேண்டியது தானே. அவனுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய தீனு, இது ஜெயிச்சிரும், இது மிகைச்சிரும்னு தெரியும். புரியுதா இல்லையா? அப்போ ஈமான் கொண்டு இது உலகத்தையே ஸ்வீப் பண்ணிடும்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா? எதுக்காக அவன் பிரச்சாரத்தை தடுக்கிறான்? எதுக்காக ரசூல்லா மேல அவதூறு சொல்றான்? எதுக்காக குர்ஆனுக்கு எதிராக கார்ட்டூன் போடுறான்? இப்போ பிரான்ஸ் இது லீட் பண்றாங்களா இன்னைக்கு அந்த யூரோப் கண்ட்ரிஸ்? பிரான்ஸ் இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சான்ல, முஸ்லீம் ஒருத்தன் அடிச்சான்ல. எதுக்கு அடிச்சான்? பிரான்ஸ் அதிபர். அவன் என்ன பண்ண, அவன் கார்ட்டூன் வந்து அந்த நாட்டில் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக கார்ட்டூன் போட்டு எல்லாம் ரோட்ல இது பண்ணுவாங்க. அதெல்லாம் முன்னணியில் நிற்கக்கூடிய ஷைத்தான்கள் இவங்கெல்லாம். ஹிஸ்பு ஷைத்தான்ங்கிறாங்களா, அந்த ஷைத்தானுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஹுஜ்ஜத்து மூசா வந்து கைத்தடி போடணும்னு அவசியம் கிடையாது. ரசூல்லா வந்து சந்திரனை பிளக்கணும்னு அவசியம் கிடையாது. தீனு கண்ணு முன்னாடி நடைமுறைப்படுத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம முஸ்லீம் வேணா அது காட்டணும். இப்ப இருக்கையிலே கஷ்டம் யாரு தீனு புரிய வைக்கிறது? முஸ்லீமுக்கு தான் இன்னும் கஷ்டம் யாருக்கு? அதுல யாரு கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் மார்க்கத்தில் விளக்குறாங்க அவனுக்கு தான் தீன் கஷ்டம். ஏன்னா அவன் தப்பா ஸ்டடி பண்ணி வச்சுட்டான். அவனை சரி பண்ணி நம்ம அவனுடைய அந்த பழைய ஸ்டடியை ராங்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்டடி வைக்கணும். ஆனா வெள்ளக்காரனுக்கு டிஃபால்ட்டா தெரியும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது வந்ததுன்னா எங்களுடைய லாபங்கள் பறி போயிடும். அப்போ ஹுஜ்ஜத் தங்க மேல அவங்க நிறுவிட்டாங்களா? இதுதான் அவங்களுடைய காலகட்டம். புரியுதா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் அசாபுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்களா இல்லையா? இப்போவோ அப்போவோங்கிறது இருந்துச்சு. இந்த அசாபு பொறுத்த வரைக்கும் இப்போவோ அப்போ. அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அசாபு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க முதலாம் உலக போர் இவங்க நடத்தினானுங்க. அது வரைக்கும் இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளக்காரங்க எல்லாருமே ஒரே உம்மத்தா கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு பக்கம் பிரிட்டன் தலைமையில் ஒரு கூட்டம் இருக்கும் முதலாம் உலக போர்ல. போர்ச்சுகீஸ் இருக்கான்ல, போர்ச்சுகல்காரன் அவன் தனியா இருப்பான், டச்சுக்கு அவன் தனியா இருப்பான், பிரான்ஸ் தனியா இருப்பான். அவன் நாடு பிடிக்க பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், கோவா எடுத்தீங்கன்னா யார் வச்சிருந்தா? பிரிட்டன் கையில கிடையாது, அது ஒரு டீம் வச்சிருந்தது. பாண்டிச்சேரி யார் வச்சிருந்தா? பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரன் வச்சிருந்தான்.
இந்த காரைக்கால் எடுத்தீங்கன்னா டேனிஷ் கோட்டை டச்சுக்காரன் அவன் வச்சிருந்தான். புரியுது இல்லையா? இவங்களுக்குள்ள ஒரு போட்டி எல்லாம் கொடுத்துறான். எல்லாம் சொல்றான்ல, அசாப் கொடுக்கும்போது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. கடைசி அந்த முதலாம் உலக போர் அப்படி முடிஞ்சது. அதுல லைட்டா எல்லாம் ஒரு அடி கொடுத்தான். ரெண்டாவது என்ன பண்ணானுங்க, ஜெர்மனி இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. யாருக்கு? ஹிட்லருக்கு. அவன் என்ன பண்ணான், நான் எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ண போறேன். அது என்ன பிரிட்டன் பெரிய ஆளா இருக்கிறது, ஏன் நாங்க எங்களுக்கு கீழே நீ வாயன் அப்படிங்கிறான். இப்படி என்ன பண்ணா, ரெண்டாம் உலக போர் மிகப்பெரிய வந்தான். இதுல கோடிக்கணக்கான பேரு, இதுல கோடிக்கணக்கான பேரு. சொல்றது என்ன, இஸ்லாம் வேட்டையாடிச்சுங்கிறாங்க. சரி, முஸ்லிம்கள் நடத்தின எல்லா போர்லயும் ஒரு நம்பர் போடுங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கன்ட்டு. நீங்க முதலாம் உலக போர்னு எடுத்தீங்களே, இந்த நல்ல நல்ல இந்த வெள்ளை இந்த என்னது இந்த மூஞ்சி எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கள்ளங்கபடம் இல்லாத இந்த மூஞ்சிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்க நடத்தின போர்ல இருக்கிற எத்தனை மனித உயிர்கள் போச்சுன்னு கணக்கெடுங்க. எது ஜாஸ்தி? முதலாம் உலக போர் மதத்துக்காக நடந்துச்சா? ரெண்டாம் உலக போர் மதத்துக்காக நடந்துச்சா? அப்போ எதுக்காக இவங்க சண்டை போட்டு இருந்தாங்க? புரியுதா? அப்போ சண்டை போட்டு அப்போ ரெண்டாம் உலக போர் நடந்துச்சு. கடைசியா என்ன பண்ணான், ஜப்பான் மேல மனிதாபிமானம் இல்லாம ஹீரோஷிமா நாகசாக்கியில குண்டு போட்டான். அணு ஆயுதம் ஒன்று அப்பதான் தயாரிச்சு வச்சிருந்தான். முதல்ல பிரயோகம் பண்ணான். மிகப்பெரிய விளைவு ஏற்பட்டுச்சு. உலகமே கொந்தளிச்சுது. மனித குலத்தையே அழிச்சிருவாங்க இவங்க அதிகார பசி. இவங்களுடைய அந்த ஜப்பாரின் அல்லா சொல்றான்ல, அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த 72வது அத்தியாயத்தில் சூரா நூல வரும். இந்த ஆது சமுதாயம் இப்படி பண்ணிச்சு, சமூக சமுதாயம் இப்படி பண்ணிச்சு, இவங்க எல்லாம் அடக்குமுறை பண்ணாங்க, நான் இவங்களை அழிச்சேன் அப்படிங்கிறான். அப்ப இதே ஜப்பாரீன்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. என்னது? அடக்குமுறை செய்யும் ஆட்சியாளர்கள். இவங்க மனித குலத்தையே இவங்க என்ன பண்றாங்க, அடிமையாக்க பார்க்கறாங்க. அப்போ இந்த வேலையை இவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டாம் உலக போர்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எல்லாம் என்ன பண்ணான், சூழ்நிலையை மாத்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமே நமக்குள்ள அடிச்சுக்க கூடாதுன்ட்டான். என்ன சொன்னான், இனிமே வெள்ளைக்காரன் அடிச்சுக்க கூடாது. ஏன்? இழப்பு பெருசாகுது. இன்னைக்கு நாம பெருசா அடிச்சுக்க கூடாது. அதனால என்ன பண்ணலாம், அவன் ஒரு டிராயிங்கை போட்டான், மேப் போட்டு இந்த மேப்புக்குள்ள நாம இருக்கணும். பிரிட்டன் என்ன பண்ணான், நீ அங்கேயே போ, சூரியன் உதிக்கார், நீ அங்கேயே இருந்துக்கோன்ட்டான். அப்ப அன்னிலிருந்து என்ன போச்சு, ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு, பாலிசி சேஞ்ச். நேரடியா படையெடுத்து அடிமையாக்குறது கிடையாது, மறைமுகமாக பொருளாதாரங்களின் மூலமா அடிமையாக்குறது. இப்ப என்ன ஆயிருச்சு தெரியுமா, இந்த போட்டி ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்ப நேரடியா பிடிக்கிறது, எனக்கு எத்தனை அடிமை உனக்கு எத்தனை அடிமைன்னு அப்ப டைரக்டா இருந்தான். இப்ப எப்படின்னா, என் பொருளாதார அடிமை எத்தனை, உன் பொருளாதார அடிமை எத்தனை, எனக்கு எத்தனை நாடு ஜால்ரா போடுது, உனக்கு எத்தனை நாடு ஜால்ரா போடுது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா, அப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடு இழுப்பான், அமெரிக்காவும் இழுப்பான். இப்போ எந்த பக்கம் சாயிரம். இப்போ சைனாவை பார்த்தீங்கன்னா, இது இலங்கையை பாருங்க, என்னம்மா சைனாவும் பிடிச்சி இழுக்கும், அமெரிக்காவும் பிடிச்சி சலுகை காட்டும். இப்போ இந்தியாவுக்கு பண்ணு, இப்போ இந்தியா ஊசிகள்லாம் இப்போ இது பண்ணிச்சு இல்லை, சப்ளை பண்ணிச்சு. எதுக்கு பண்ணிச்சு அது? அதெல்லாம் எதுக்கு பண்ணுது? இவன் நம்ம டீம் சேர்த்துறது, இவன் நம்மெல்லாம் ஒரு கோஷ்டி அப்படின்ட்டு. எதுக்குன்னா, இந்த போருக்கான காரணம் பார்க்கணும். இப்போ சில உலக நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதுக்காக தான் இந்த சூறாவே இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்து. இப்போ அந்த போருக்கான சூழல் அல்லாஹ் சொன்னால, இது எவ்வளோ 1400 வருஷம் ஆச்சு. இந்த போர் இப்போ நடக்கக்கூடிய நுனியில வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இம்ரான் ஹுசைன் என்ன சொல்றாரு, 4 வருஷத்துக்குள்ள இந்த போர் நடக்க வாய்ப்பு இருக்குன்றார். ஜோ பைடனுடைய இந்த காலகட்டம், இந்த பதவி காலம் இருக்கு இல்லையா, இந்த 4 வருடங்களுக்குள்ள குர்ஆன் சொல்லக்கூடிய, இந்த சூரத்துல் கஹஃப் சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான மனிதகுலம் சந்தித்திராத ஒரு போர் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ரெண்டாம் உலக இந்த ஸ்டோரி கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்த்தா தான் புரியும். அப்போ ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஐநா சபைன்னு ஒன்று உருவாக்கினான். எந்த நாடும் எல்லை எடுத்து படையெடுத்து போகக்கூடாதுன்ட்டான். அவன் அந்த எல்லைக்குள்ள இருந்துக்கிட்டான். அந்த மேப் டிசைன் பண்ணியாச்சு. ஐநா சபையில் என்ன மேப் இருக்கோ அதான். அப்போ அதனால தான் இஸ்ரேல் கூட இப்போ என்ன பண்ணுது, அதனால் பல்ல கடிச்சிட்டு இருக்குது, வேற வழி இல்லாமல். இல்லைன்னு வச்சுங்க, லீகலாக வாங்கிக்கும். லீகலாக கோர்ட்டுக்குன்னு போச்சுன்னா இஸ்ரேல் நிற்காது. அதனால என்ன பண்ணுவோம், இஸ்ரேல் ரவுடித்தனம் பண்ணி தான் ஜெயிக்க பார்க்கும். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன போச்சுன்னா, டீம் சேர்த்துற வேலை நடந்துச்சு. அமெரிக்கா ஒரு பக்கம், பிரிட்டிஷ் ஒதுக்கியாச்சு. அமெரிக்கா ஒரு பக்கம் என்ன பண்ணுச்சு, டீம் சேர்த்த வேலையை ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க, சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, அது டீம் சேர்த்த ஆரம்பிச்சது. மிடில் ஈஸ்ட்லயே பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஈரான் ஏன் ஆளு, சவுதி ஓன் ஆளு. எப்படி? ஈரான் ஏன் ஆளு, ரஷ்யா ஆளு, சவுதி ஓன் ஆளு, எகிப்து ஏன் ஆளு, சூடான் ஓன் ஆளு. இப்படி அவங்க கூறு போட்டுக்கிட்டு இப்படியே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு கிளர்ச்சி அனுப்புவோம். கிளர்ச்சி அனுப்பி மக்கள் புரட்சிப்பா, ஆட்சிக்கு வந்துருச்சுப்பாம்மா. புரியுதா இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரஷ்யா விக்கெட்டு ஒன்று விழுந்துரும்.
இப்போ ஈரானியன் புரட்சி வந்துடும், அமெரிக்கா கையில் இருந்தவன் இப்போ என்ன ஆயிட்டான், ஒரு விக்கெட் அவுட்டு. அடுத்து இவன் என்ன பண்ணுவான், நீ இப்படியா பண்ண, ஆப்கானிஸ்தான் ஓன்றிருந்து பிடுங்குறேன். ரஷ்யா ஆப்கானிஸ்தான் வச்சிருந்தது, அவங்ககிட்ட இருந்து இவன் பிடிங்கிடுவான். யாரு கிளர்ச்சி, யார் ஒசாமா பின் லாடன் ஃபண்டு கொடுத்து ஜிஹாதுங்கிற பேரில் தூண்டி விட்டு அதை கிழிச்சு விட்டு, அப்போ என்னாச்சு, ஓன் டீமில் ஒரு ஆள் விக்கெட்டு போச்சு. கபடி விளையாட்டுது, நான் ஒருத்தனை அவுட் பண்ண, நீ ஒருத்தனை அவுட் பண்ண, இப்படி அவுட் பண்ணி இப்போ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, உச்சகட்டமாக 1992 இந்த 90கள் என்னாச்சு, ரஷ்யா கொலாப்ஸ் ஆச்சு, சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சு. சோவியத் யூனியன் டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இனி சோவியத் யூனியனே கிடையாது. ரஷ்யாங்கிறது ஒரு தனி நாடு, சோவியத் யூனியன்கிறது பல நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய நாடு. அந்த நாடுகள் இப்போ இன்னைக்கு எடுத்தீங்கன்னா கசகஸ்தான், தஜிகிஸ்தான், அந்த இஸ்தான் வருது இல்லையா, அந்த யூரோப்பில் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரே சோவியத் யூனியனாக இருந்தது. அந்த நாடு நாத்திக கொள்கையில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன போச்சு, அது டோட்டலாக டெமாலிஷ் பண்ணாங்க. அது இப்படி கிலாஃபத்து உஸ்மானியா மாதிரி எடுத்துங்க, எப்படி கிலாஃபத்து உடைச்சி 57 நாடுகளாக பிரித்தாங்களோ, கடைசி அப்படி உடைக்கப்பட்ட சாம்ராஜ்யம் எது, சோவியத் யூனியன். அதை உடைச்சி பல நாடுகளை, உக்ரைனு, இது எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டான். 92 விட்டுட்டான். உலகத்தில் இருந்த ஒரே வல்லரசு யாரு, அமெரிக்கா. இவன் மட்டுமே ராஜாவாக இருந்தான் 92. அதிலிருந்து போருக்கான இப்போ வாய்ப்புகள் இருந்துச்சா, எதுவுமே கிடையாது. எல்லாருமே அடிமை, ராஜா ஒருத்தன் தான், யாரு, அமெரிக்கா. இந்த நிலை எது வரைக்கும் இப்படியே தான் இருந்துச்சு, 2020 வரைக்கும், 2017, 18, 19 வரைக்கும் தான் இந்த சூழ்நிலை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அமெரிக்காவுக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான சக்தி தயாராயிருச்சு. 2 மிகப்பெரிய சக்தி, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா. இப்போ இந்த 2 சக்தியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இவன் எதன் மூலமாக கட்டுப்படுத்தினா, இவன் எல்லாரையுமே அடிமையாக்குனா, உலக வங்கி மூலமா. உலக வங்கி, நாங்கள் தான் கரன்சி விலையை நிர்ணயம் பண்ணுவோம். உலக வங்கியுடைய அஃபீஷியல் கரன்சி எது, டாலரு. புரியுதா, எதா இருந்தாலும் டாலரில் தான் டீல் பண்ணணும்னா, கடைசியாக இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கண்டுக்காம இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா, அமெரிக்கா முஸ்லீம்களை ஒழிக்கிறதுலே பண்ணிட்டு இருந்தான். 1990 ரஷ்யா ஒடிச்சதுக்கு அப்புறம் நேட்டோன்னு ஒரு அமைப்பு உருவானான். நேட்டோங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. எப்போ உருவாக்குனாங்க, அது ரஷ்யாவை, சோவியத் யூனியனாக இருந்துச்சு இல்லையா, அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறது என் ஒரு ஆள்னால முடியாது. ஏன்னா ரஷ்யாவுடைய டெக்னாலஜி அமெரிக்காவோட மச் பெட்டர், ரொம்ப சிறந்தது. அவங்களால என்ன பண்ணாங்க, தனியாக இவனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூட்டு கலவணிகளாக என்ன பண்ணாங்க, நேட்டோவில் எல்லாருமே சேர்த்து விட்டோம். பிரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டனு, அதில் ஒரு ஆள் யாரு, நம்ம துருக்கி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நேட்டோவுடைய நாடுகள் எடுத்து பாருங்க, நிறைய இருக்கும். இந்த நேட்டோ வந்து ஒரு சோவியத் யூனியனை டெமாலிஷ் பண்ணிச்சு. டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நேட்டோவுடைய சீஃப் கிட்ட கேட்கிறார், இஸ்ரார் அஹமத் சொல்லக்கூடிய ஒரு பயான்ல சொல்லுவார். நேட்டோவுடைய சீஃப் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஏங்க உங்க வேலை தான் முடிஞ்சிருச்சு, சோவியத் யூனியனுக்கு எதிராக நீங்க ஒரு கூட்டணி உருவாக்குனீங்க, சோவியத் யூனியன் டெமாலிஷ் ஆயிருச்சு, இனி உங்களுக்கு வேலை கிடையாது, எதுக்காக நேட்டோ வச்சிருக்கீங்க, கலைச்சிருங்க, இந்த அமைப்பை கலைச்சிருங்கன்னா. அவன் என்ன சொன்னான், இல்ல இன்னொரு எங்களுக்கு எதிர் சக்தி இருக்கு, அந்த சக்தியை நாங்க ஒழிக்கணும்னு. என்ன சக்தி அப்படின்னா, இஸ்லாம், முஸ்லிம்கள் தலை தூக்குவாங்க. அப்போ முஸ்லிம்கள், இப்போ இவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா, இவங்க ஒரு சிஸ்டம், வாழ்க்கை நெறி வச்சிருப்பாங்க, அந்த சிஸ்டத்துக்கு எதிராக எந்த சிஸ்டமும் இருக்கக்கூடாது. புரியுதா, இவங்களுடைய கரன்சி சிஸ்டத்துக்கு எதிராக எந்த சிஸ்டமும் இருக்கக்கூடாது. இவங்க வச்சதுதான் சட்டம், அப்படி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வல்லரசுகள் அதுதான் பண்ணும். ஃபிரௌன் என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை பிடிச்சிட்டு தான் இருந்தான். நீங்க அவங்கள விடுங்க, நல்லவங்களும் அதுதான் பண்ணுவாங்க. சுலைமான் நபி என்ன பண்ணாங்க, சஃபா நாட்டு இளவரசியை போய் தூக்கிட்டு வர சொன்னாங்களா சேர. சஃபா நாட்டில் எப்படி ஆட்சி நடந்தா இவருக்கு என்ன, நாங்க சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்கணும்னு சொன்னாரா இல்லையா சுலைமான் நபி. அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க, ரோமாபுரிக்கு லெட்டர் போட்டாங்களா, அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி தான் ஆட்சி இருக்கணும். ஒரு வல்லரசுடைய கடமை என்ன அப்படின்னா, தன்னுடைய சித்தாந்தத்தின் படி மற்ற நாடுகளை வற்புறுத்தணும். என் சித்தாந்தத்துக்குள்ள நீ வா அப்படின்னு, புரியுதா இல்லையா, அது சேலஞ்ச் பண்ணி தான் தீரும். வல்லரசு அது பண்ணி தான் ஆகும், வேற வழி இல்லை. அப்போ உங்க கொள்கை சிறந்தது அப்படின்னா அதை நீங்க சேலஞ்ச் பண்ணி தானே ஆகணும். நல்லதுன்னா நல்லது போய் சேரணும்ல, இது நல்லது தான், ஆனால் யாருக்கும் போய் சேர தேவையில்லை, அப்படின்னா நல்லது அதுன்னு, புரியுதா இல்லையா. இந்த நல்லது யாருக்கும் போய் சேரணும்னு நாங்கள் விருப்பப்படல அப்படின்னா அது உண்மையாது, நேர்மையாது. ஒரு நல்லதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது நல்லது உலகம் முழுவதும் போய் சேரணும்னு நீங்க நம்பணும். அப்போ இஸ்லாம் பரவ விரும்புதா, ஆமா பரவ விரும்புது, அது நல்லதுங்கிறது நினைக்கிறோம், அது பரவத்தான் விரும்புது, அது உலகம் பூரா போய் சேரணுங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படணும். அந்த அடிப்படையில்
இவங்க என்ன பண்ணாங்க, நல்லவங்க கையில் பவர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, நல்லதை பரப்புனாங்க. இப்போ கெட்டவங்க கையில் பவர் வரும்போது இப்போ துல்கர்ணையினுடைய ஸ்டோரியில் அது வரும், புரியுது? அந்த வல்லரசுகளுடைய அந்த மேட்ரு வரும்போது, துல்கர்ணைன் யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் வரும்போது அதை நம்ம வந்து டெப்த்தாக புரிய முடியும். அப்போ இந்த அடிப்படையில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, எந்த ஒரு சக்தியும் தங்களுக்கு நிகராக தலை தூக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவை துரத்துனதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த பழைய சிஸ்டம் படி ஒரு இவங்களுடைய அந்த உலக வங்கி இந்த உங்களுடைய சிஸ்டம் இல்லாமல், ஏன்னா வட்டிங்கிறதுனால அவங்க வாங்க மாட்டாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க. இது த்ரெட்னிங், அவங்க தான் சொன்னல ஹுஜ்ஜத்து. இவங்களுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஏழை நாடுகள் நம்மளை பொய் சொல்கிறாங்க. நம்ம ஏழை நாடுகள் கிடையாது, நம்மளை ஏமாற்றி சுரண்டிட்டு இருக்கிறதுனால நம்ம ஏழை நாடுகளாக இருக்கோம். இந்தியா மட்டும் அமெரிக்காவுடைய பிடியில் இருந்தோ இல்லை வல்லரசுகளுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துச்சுன்னா மிகப்பெரிய பணக்கார நாட்டில் இந்த நாடு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்க சுரண்ட ஆரம்பித்து அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, இப்படியே நடந்துட்டு இருந்தது. இவங்க 20 வருஷமாக முஸ்லீம்களே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஈராக்கில் போனானா, புரியுதா இல்லையா, இங்கே தானே அடிச்சுட்டு இருந்தான். அமெரிக்கன் ட்ரூப்ஸ்லாம் எங்கே நிறுத்தி வச்சிருந்தான். இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் வளர்ந்துட்டாங்க. இந்த 20 வருஷம் இவங்க எந்த போருமே அட்டன் பண்ணல, புரியுதா? 1990 இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 30 வருஷமாவ எந்த போருமே அட்டன் பண்ணாதனால இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, இவங்ககிட்ட மனித வளம் இருக்கு, சிந்தனை இருக்கு, மிக சிறந்த அறிவு இருக்கு, அந்த டெக்னாலஜி இருக்கு. இதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமா இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. உலக வங்கியை பார்த்து போட வேலையை பார்த்துட்டாங்க. இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, பொருளாதார தடை விதிச்சது யார் மேல, ரஷ்யா மேல. அப்போ டாலருக்கு கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய கரன்சி இந்தியா பணத்தை கொடுத்து மாற்ற முடியாது. இப்போ எங்கள் தாயின்னு படிச்சுட்டு இருந்தான் இல்லையா, இப்போ நீங்கள் சவுதி அரேபியா போனீங்கன்னா நீங்கள் அங்கே ஏர்போர்ட்லாம் இந்தியா பணமே எடுத்துகிட்டு போகலாம். இந்தியா பணமே எடுத்துகிட்டு போய் இந்தியா பணத்தை கொடுத்தீங்கன்னா சவுதி அரேபியா காசு கொடுத்துரும். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போய் இந்தியா பணம் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான், புரியுதுங்களா? இந்தியா பணம் ரஷ்யா வாங்க மாட்டான். நீங்கள் ரஷ்யா பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான். ஏன்னா வேர்ல்டு பேங்க்ல ரஷ்யா கிடையாது. அப்போ நடுவில் நீங்கள் டாலராக மாற்றி தான் ரஷ்யாவை மாற்றணும். அப்போ இங்கேருந்து அவன் மாற்றும் போதே என்ன பண்ணிட்டு போவான், இங்கே இந்தியா கரன்சி கொடுத்துட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணி டாலரை கொண்டு போய் அங்கே கொடுத்து அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போவான். அப்போ இங்கே டாலரு இல்லாத ஒரு பொருளாதாரத்தை இவங்க வளர்த்தி இவங்க இதில் டாலரை கம்பேர் பண்ணும்போது அது கீழே இருக்கும். டாலரை நான் ஏன்டா கம்பேர் பண்ணணுன்னு அவன் போயிடுவான். அவன் என்ன பண்ணான், சும்மா இருக்காம. இப்போ ரஷ்யா முதல்ல என்ன பண்ணா, தன்னுடைய நாடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணானா, 2014 என்ன பண்ணா, மறுபடியும் டீம் சேர்த்த ஆரம்பிச்சிட்டான். அந்த பழைய ஃபார்ம் இருக்குல்ல சோவியத் யூனியன்லேருந்து, என் கூட யாரெல்லாம் கட்சி சேர்றீங்கன்ட்டு அது மாதிரி சோடி போட்டுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்த ஆரம்பிச்சான். கிரீமியாங்கிற ஒரு பகுதி அவன் ஜெயிச்சு இனிமேல் உலக அரசியலில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவன் டாமினேட் பண்ண ஆரம்பித்தான். இப்படி அந்த டாமினேஷன் போய் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவோட மிகப்பெரிய சக்தியே நீ வந்துருச்சு. அதனால தான் ட்ரம்ப் அவசரமாக தூக்குனாங்க. இல்லைன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு சிறந்த ஒரு அடிமை இவங்க சிக்க மாட்டான். இவன் தானே ஜெருசலம் தலைநகரம்லாம் ஆக்குனாங்க. இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். என்ன விஷயம்னா, சைனாவும் உலக வங்கியிலேருந்து வெளியே போகுது. சைனாவும் உலக வங்கியிலேருந்து போய் சைனாவும் ரஷ்யாவும் இது பண்ணிக்குது, பிஸ்னஸ் பண்ணுது. அதே மாதிரி சைனாவும் யூரோப்பும் பிஸ்னஸ் பண்ணுது. அதிகமான சரக்குகள் சைனா அடிமையாக இருந்துச்சு. ஆப்பிள் ஃபோன்லேருந்து எல்லாமே எங்கே தயாரிச்சுட்டு இருந்தாங்க, சைனாவில் தான் தயாரிச்சிருந்தாங்க. அமெரிக்காவுடைய அந்த பொருளாதாரத்துக்கு இது கீழே தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பொருளாதார ஸ்ட்ராட்டஜி பாலிசிஸ் எல்லாம் மாற்றிட்டு சைனா மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. அவங்க ஜாப் ஆர்டர்லாம் கொடுக்க சைனா அசுரத்தனமாக வளர்ந்துருச்சு. இப்போ சைனா என்ன பண்ணிருச்சு, வேர்ல்டு பாலிடிக்ஸில் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சைனா என்ன பண்ணுச்சு, ஆப்பிரிக்காவில் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. இலங்கையை யார் வாங்கிட்டா, சைனா ரேட்டு கொடுத்து வாங்கிருச்சு. எல்லா பக்கமும் வாங்கினதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா விட்டா ஒவ்வொரு நாடாக நம்ம கையிலேருந்து பிச்சுட்டு போயிடும். நமக்கு அடிமை ஃபிரௌன் இருக்கான்ல, ஃபிரௌன் இருந்து பனி இஸ்ராயல் போயிட்டா அப்புறம் பிரமிடு நானும் நீயும் தான் உட்காந்து கட்டணும், புரியுதா இல்லையா? அப்போ ஃபிரௌன் என்ன சொன்னான், மூசா நபி சொன்னாங்க அடிமைகளை விட்டுரு அப்படின்னா இவன் விட்டானா? இவனை பஞ்சாயத்தே கிடையாது. மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் ஆக்சுவலாக பார்க்க போனால் பஞ்சாயத்தே கிடையாது. பனி இஸ்ராயல்களை விட்டுருந்தானா பிரச்சனை இல்லை. ஆனால் விட மாட்டேம்மா. இன்னைக்கும் இருப்பாங்கல்ல அந்த மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை நசுக்கி வச்சிருப்பாங்க, அவங்கள விட்டுருப்பான். நாங்கள் கவனம் எடுத்து அவங்கள வளர்த்திக்கிறோன்னு விட மாட்டாங்க. ஏன்னா அந்த மேல் ஜாதிக்காரனுக்கு அவன் செப்பல் போடாதது பிரச்சனை கிடையாது, இவன் போடக்கூடாது. இவன் செப்பல் போட்டால் அடிக்கிறானா, நீ எப்படா செருப்பு போடலாம்? அவன் தெருவில் போடலாம்ல, நீ எங்கேயுமே செருப்பு போடக்கூடாது, நீ எங்கேயுமே சொக்கா போடக்கூடாது, நீ எங்கேயுமே உட்காந்து பேசக்கூடாது, நீ எங்கேயுமே தோளில் துண்டு போடக்கூடாது.
இப்படி அந்த அடக்குமுறை புத்தி இருக்குல்ல, இந்த புத்தி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்போ இவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. இப்போ எதை இழுத்து விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. அதான் சொன்னல, சைபர் அட்டாக் நடந்தா கூட அட்டாக்கா கருதப்படும்னு ஒரு கண்டிஷன் இப்போ என்ன பண்ணிட்டான் அமெரிக்கா வந்து நேட்டோவில் புதிய ஒரு பிரிவை சேர்த்துட்டான். அப்போ சைபர் அட்டாக் நடந்துச்சுன்னா பழி போடுறது ஈஸி இல்லை. இப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பெரிய நாடுகள் மோதிக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. இவங்க யார்? அமெரிக்கா. பாருப்பா, நான் ஈரான் அடிக்கிறேன், நீ சைடில் நின்று வேடிக்கை பாரு. சைனா, நீயும் வந்துடாதங்கிற இவங்க ரெண்டு பேரும் இப்போ அடங்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய அணிச்சாட்டியம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு. உச்சகட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க. கடவுளை பார்த்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு இந்த 2011 கூட இவங்க பண்ணாங்க பாருங்க. இந்த சுவிட்சர்லாண்டில் ஒரு இது தோண்டினாங்க, சுரங்கம் தெரியுமில்ல. 2011-13 வாக்கில் சுவிட்சர்லாண்டில் ஒரு இது தோண்டி இந்த பெருவெடிப்பு கொள்கை எப்படி நடந்துச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பல ஆயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, தெரியுமில்ல இல்லையா. சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஜெர்மனி வரைக்கும் ஒரு சுரங்கத்தை தோண்டி அங்கே அணு வெடிப்பு ஒன்று உருவாக்கி இந்த உலகத்துடைய முதல் படைப்பு எப்படி தொடங்கியது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு எதுக்கு திரும்ப பண்ணிக்கிறானுங்க, அல்லாஹ் எப்படி படைக்கிறான்னு இவங்க ஆய்வு பண்ணுறாங்களாம். ஆய்வு பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டா நாமளே படைச்சிக்கலாம்ல. இப்போ அந்த உயிர் எங்கேருந்து பிரியுதுன்னு பார்க்குறானுங்க. அது எப்படி உருவாக்குனான்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த உயிர் போகாமல் பார்த்துக்கிட்டு 1000 வருஷம் வாழ வைக்க போகிறானுங்களாம். குரான்ல எல்லாம் சொல்கிறாங்களே இவங்க 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு. அதுக்கான ஆராய்ச்சியம் அது ஒரு ஆராய்ச்சி. இன்னொரு வேலையும் இவனுக்கு பண்ணியிருக்கிறானு. அது இன்னொரு ஆலிம் ஒருத்தர் சொன்னார் பயான்ல. என்ன அப்படின்னா, வானத்துக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்காங்களா வானத்தில். என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த பிளாக் ஹோல்லாம் அழியுது இல்லை, அதை நோக்கி ஒன்று அமுச்சு விட்டுறது அணு ஆயுதம் ஒன்று. அங்கே படைப்பாளன்னு ஒருத்தர் இருந்தால் செத்துருட்டோம் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு கொழுப்பு வந்துருச்சு பாருங்க. அல்லாஹ் இல்லைன்னு சொல்றது போய் நீ எப்படி படைக்கிற காமி, ஏன் நாங்களே எங்களை படைச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது. எங்க நீ அங்கே இருக்கியா? தப்பித்த அவன் நினைக்கிறானுங்க. என்ன, இந்த உலகம் வந்து தன்னால் உருவாகலை, ஒருத்தன் செஞ்சு தான் இருக்கான், அவனை போட்டுட்டா இந்த உலகத்தை நாம் கையில் வச்சுக்கலாம். எப்படி இது இயங்குறது? மேக்னெட்டிக் வச்சு. அதான் அவன் என்ன சொல்கிறான், இது டெக்னிக்கலை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறான். மழை ஏன் பெய்கிறது, காற்று வந்து இதாக மாறி என்னது இந்த வெப்ப அலைகளாக மாறி மழை பெய்ய வச்சிருது. சூரியன் சந்திரன் எப்படி இருக்குது, இதெல்லாம் மேக்னெட்டிக் வேவ்னு. அல்ல இல்லைன்னா இந்த மேக்னெட்டிக் வேவ் இருக்குமா? அவன் தான் இயக்கிட்டு இருக்கிறாங்கிறது கிடையாது. அவனை போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே இயங்குமா, இந்த வானம் பூமியெல்லாம் அப்படியே இயங்குமா. அதை மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் ஹேண்டில் பண்ணிக்குவான். இவன் தான் ரப் ஆயிட்டான்ல. அப்போ அந்த அளவுக்கு இவங்களுடைய கிறுக்குத்தனம் போகுது. அல்லாஹ் இவங்களுக்கு அடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதுக்கு உண்டான சில நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு வேகமாக. இப்போ பாருங்க, இப்போ ஈரானில் அதுதான் இம்ரான் ஹுசேன் கூட சொல்லுவார், ஃபாரின் பாலிசி ஈரான் தான் இருக்கிறதே சிறந்தது அப்படின்னு. அவங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை, ஆனாலும் நினைச்சா 10 நாளில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு, 5 நாள் 1 வாரத்தில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம். பிரியாணி இல்லை, ஆனால் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கான். போர் வந்ததுக்கு அப்புறம் கூட அவனால் தயாரிக்க முடியுமாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கூட அவனால் தயாரிக்க முடியுமாம். ஆனால் இப்போ தயாரிச்சுட்டா என்ன பண்ணுவான், லிஸ்ட்டில் வந்துடுவான், இவன் தயாரிச்சிட்டாம்மா. இப்போ நீங்கள் அமெரிக்கா பண்ணுற அட்டூழியங்கள் ரொம்பன்னு வச்சுங்க, உலகமே கையெழுத்து போடணும் எதில், அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, ஆயுதம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவன் கையெழுத்து போடுவானா மாட்டான். அப்போ இந்த அநியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், சும்மா விட்டுருவானுங்கிற. அல்லாவுடைய அல்லாஹ் என்ன நினைச்சிட்டு, அல்லாஹ் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த டெக்னாலஜிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். அட கோமாளி பயலுகளா, யாருக்கிட்ட மோதுறீங்க? அல்லாவோட அந்த சண்டை போடுற அந்த குணம் இவங்களுக்கு இருக்குல்ல. அல்லாஹ் இதுக்கு சரியான பாடத்தை அல்லாஹ் புகட்டுவான். அதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துருச்சு. இன்னும் பாருங்க, நமக்கும் தாவா பண்ற சூழ்நிலை எல்லாம் முடக்கப்பட்டுருச்சா. அப்போ தாவா நின்றுச்சுன்னா அசாப் வந்துரும்னு ஹதீஸ் இருக்கா? புரியுதா இல்லையா? அந்த பிரச்சாரம் நின்றுச்சுன்னா, பிரச்சாரம் பண்ற வரைக்கும் அல்லாஹ் வந்து அந்த கூட்டத்தை வந்து விட்டு வைப்பான். இந்த நன்மையவே தீமை தடுக்கிறது நின்றுச்சு அப்படின்னா அல்லாஹ் அழிச்சிருவான்ட்டு. அப்போ நீங்க தாவா பண்றவங்களையும் முடக்கி விட்டுருங்க. உலகம் பூரா இங்க சூழ்நிலை கிடையாது. சைனாவில் தாவா பண்ண முடியுமா, அமெரிக்காவில் தாவா பண்ண முடியுமா? இங்க இங்கிலாந்துல தாவா பண்றாங்க. இங்கிலாந்துல சொல்றாங்களா இஸ்லாம் வேகமா வளருதுன்ட்டு. என்ன இஸ்லாம் வளருது தெரியுமா? துறவர இஸ்லாம் தான், சூஃபி இஸ்லாம் தான் வளரும். ஜும்மா பயான்ல அங்கே துப்பாக்கி வச்சுட்டு நின்று இருப்பான் யாரு, போலீஸ். இங்க இமாம காட்டுவாங்க. இமாம் யாரை பார்த்து பேசுறாருங்கிறது காட்ட மாட்டாங்க. இமாமுக்கு மூஞ்சிக்கு நேரம் அங்கே போலீஸ்காரன் நின்று இருப்பான். பேசுனாங்கன்னா தூக்கிடுவாங்க உடனே, வாங்க இமாம்ஜி அப்படின்னு. யுரீதூனல் யூத்ஃபி நூறுல்லா, இந்த வசனமா வாங்க அப்படின்னு. அல்லாஹ் வேது பேசுங்க, தொழுகையின் பக்கம் அல்லாஹ் தொழுகை நிலைநாடு. இது பேசு, இன்னொரு 4 வசனம் சேர்த்து பேசு, நோன்பு பேசு அப்படின்னா. என்ன இது பேசுற? தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்காக வந்துரு, கீழே இறங்கிரு,
தௌபா எடுத்தீங்களா, சூரா தௌபாவா 9வது அத்தியாயம் எடுத்துட்டீங்களா, உட்காருங்கன்றோம். அப்போ பக்ரா எடுத்தீங்கன்னா உட்காருன்றோம். அதுக்குன்னு சில வசனங்கள் இருக்குது, அதுதான் பயான். இங்கே மக்காலையும் அதுதான். தாவா பண்ண முடியாது, மிம்பரில் பேச முடியாது, ஜெர்மனிலையும் பேச முடியாது, அமெரிக்காலையும் பேச முடியாது, பிரிட்டன்லையும் பேச முடியாது, எல்லா நாட்டிலையுமே பேச முடியாது. தாவா நின்றுச்சு. உண்டான எல்லா சூழ்நிலைகளும் இந்த எண்டை நோக்கி போயிட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ். இப்போ குகைவாசிகளில் நம்ம எங்கே ஃபிட் ஆகிறோங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.